டெல்லியில் பேரணி நடத்துவதற்காக திரண்ட விவசாயிகள் பஞ்சாப், ஹரியானா எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். தொடர்ந்து அவர்கள் முன்னேற முயன்று வருவதால் போலீசாருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் 21 வயது இளைஞரான சுப்கரன் சிங் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனால் 2 நாட்கள் பேரணிக்கு செல்லும் திட்டத்தை விவசாயிகள் நிறுத்தி வைத்துள்ளனர். இந்த நிலையில் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் விவசாயிகள் மகா பஞ்சாயத்து நடைபெறும் என பாரதிய கிசான் சிங் தலைவர் பல்பீர் சிங் ராஜவால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், ஹரியானா போலீசார் பஞ்சாப் மாநிலத்திற்குள் புகுந்து எங்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். விவசாயி மரணம் குறித்த நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், மார்ச் 14ஆம் தேதி ராம்லீலா மைதானத்தில் விவசாயிகளின் மகா பஞ்சாயத்து நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பதவி வகித்து வருபவர் மல்லிகார்ஜுன கார்கே. இந்த நிலையில் கார்கேவின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக மத்திய உளவுத்துறை தகவல் அளித்ததை அடுத்து மத்திய அரசு அவருக்கு Z+ பாதுகாப்பு வழங்க உள்ளதாக தகவல் வெளியானது. அதன்படி இனி 40 முதல் 50 கமாண்டோ படை வீரர்கள் கார்கேவை பாதுகாக்கும் பணியில் ஈடுபடுவார்கள். Z+ என்பது மிக உச்சபட்ச பாதுகாப்பு பிரிவாகும். நாட்டின் மிக முக்கியமான நபர்களுக்கு Z+ பாதுகாப்பு வழங்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலம் மெக்சானா மாவட்டத்தில் உள்ள தாராப் என்ற இடத்தில் வாடிநாத் மகாதேவ் கோயிலை திறந்து வைத்து பிரார்த்தனை செய்த பின்னர் பொது நிகழ்ச்சியில் பேசினார். இதற்கிடையே 8,350 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய அவர், அயோத்தியில் இன்று ராமர் பிறந்த இடத்தில் பிரம்மாண்ட கோயில் கட்டப்பட்டு நாடு முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் போது எதிர்மறையாக வாழும் மக்கள் வெறுப்பின் பாதையை விட்டு வெளியேறவில்லை. கடவுளின் பணியும் தேசத்தின் பணியும் மிக வேகமாக நடந்து வரும் நேரம். நாட்டில் ஒரு புறம் கோயில்கள் கட்டப்பட்டு வருகின்றன, மறுபுறம் ஏழைகளுக்கு லட்சக்கணக்கான வீடுகள் கட்டப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக இருந்து வந்த ஹேமந்த் சோரனை நில மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை கடந்த மாதம் 31ஆம் தேதி கைது செய்தது. அதைத் தொடர்ந்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அமலாக்கத்துறையின் 13 நாள் காவல் முடிவடைந்ததை அடுத்து கடந்த 15ஆம் தேதி ஹேமந்த் சோரன் ராஞ்சியில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் ஜார்க்கண்ட் சட்டசபையில் இன்று தொடங்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில்தான் பங்கேற்க அனுமதி கோரி ஹேமந்த் சோரன் ராஞ்சி சிறப்பு கோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு நேற்று விசாரணைக்கு வந்தபோது ஹேமந்த் சோரன் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பங்கேற்க அனுமதிக்க மறுத்த நீதிபதி அவரது மனுவை தள்ளுபடி செய்தார். இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு வெங்காயம் ஏற்றுமதி செய்ய வருகிற மார்ச் 31ஆம் தேதி வரை மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்நிலையில் வங்காளதேசம், மொரிஷியஸ், பஹ்ரைன், பூடான் ஆகிய நாடுகளுக்கு 54,760 டன் வெங்காயம் ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. 50,000 டன் வெங்காயம் வங்காளதேசத்திற்கும், 1,200 டன் வெங்காயம் மொரிஷியஸுக்கும், 3,000 டன் பஹ்ரைனுக்கும், 560 டன் பூடானுக்கும் ஏற்றுமதி செய்ய அனுமதி அளித்துள்ளோம் என நுகர்வோர் விவகார செயலாளர் ரோஹித் குமார் சிங் தெரிவித்துள்ளார். தனியார் வர்த்தகத்தால் மார்ச் 31ஆம் தேதி வரை ஏற்றுமதி செய்யப்படும் என்றும், வெளியுறவு அமைச்சகத்திடமிருந்து வந்த பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஏற்றுமதிக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் பாபநாசத்தை சேர்ந்த மாணவி மதுமிதா. இவர் வாசுதேவநல்லூர் அருகே சுப்பிரமணியபுரம் சட்டக்கல்லூரியில் 2ஆம் ஆண்டு சட்டம் பயின்று வருகிறார். இதற்காக அவர் புளியங்குடியில் தனியாக அறையெடுத்து தங்கி கல்லூரிக்கு சென்று வருகிறார். இந்நிலையில் நேற்று அறையில் வைத்து அளவுக்கு அதிகமாக மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து உடன் தங்கியிருந்த மாணவிகள் அவரை மீட்டு புளியங்குடி தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதைத் தொடர்ந்து மாணவியின் தற்கொலை முயற்சிக்கு கல்லூரி நிர்வாகம் காரணம் தெரிவிக்க வேண்டும் என மாணவர்கள் கல்லூரி முன்பு அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள வடமதுரையில் வார சந்தை எதிரே வணிக வளாகம் ஒன்று உள்ளது. இதில் கொம்பேரிப்பட்டியை சேர்ந்த சசி என்பவர் சேவை மையம் வைத்துள்ளார். இந்நிலையில் சசிகுமார் காலையில் கடையை திறக்க சென்றபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அதன் பின்னர் அவர் கடைக்குள் சென்று பார்த்தபோது உள்ளே வைத்திருந்த 30,000 திருடு போனது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து சசிகுமார் தனது கடையில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தார். கடையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர் கடையில் இருந்த பணத்தை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. அதேபோல அருகே இருந்த பாலாஜி என்பவருக்கு சொந்தமான இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் கடையின் பூட்டும் உடைக்கப்பட்டதும், அதன் அருகே இருந்த மகேந்திரன் என்பவரது டீ கடையின் பூட்டும் உடைக்கப்பட்டதும் பதிவாகியிருந்தது. இந்த தொடர் திருட்டு குறித்து வடமதுரை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெருங்கோப்பன பள்ளி கிராமத்தில் ஊர் மாரியம்மன் திருவிழாவினை முன்னிட்டு மாபெரும் எருதுவிடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த மாபெரும் எருதுவிடும் திருவிழாவில் கிருஷ்ணகிரி, சூளகிரி, திருப்பத்தூர், வேலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து 400க்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்றன. இந்த எருதுவிடும் விழாவினை கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டியை கொடியசைத்து துவங்கி வைத்தார். பின்னர் வாடிவாசலில் இருந்து ஒவ்வொரு எருதுகளாக விடப்பட்டது. வாடிவாசலில் இருந்து மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்த எருதுகளை இளைஞர்கள் கைத்தட்டியும் கோஷமிட்டும் உற்சாகப்படுத்தினர். இந்த எருதுவிடும் விழாவினை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் பிரிஜ்லால் எம்பி தலைமையில் 8 எம்பிக்கள் கடலூர் சிதம்பரம் கோயிலுக்கு வருகை தந்தனர். அவர்களை கடலூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் தம்புராஜ், கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உள்ளிட்டோர் வரவேற்று கோயிலுக்குள் அழைத்து சென்றனர். பின்னர் கோயிலுக்குள் பொது டீச்சர்கள் எம்பிக்கள் குழுவை வரவேற்று அழைத்து சென்று சாமி தரிசனம் செய்து வைத்தனர். சாமி தரிசனம் செய்து முடித்த பிறகு மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் தம்புராஜ், எம்பி ராஜாராம் ஆகியோர் கோயிலுக்கு வெளியே உள்ள பகுதிகளில் பேரிடர் மேலாண்மை குறித்தும் பாதுகாப்பு குறித்தும் எம்பிக்கள் குழுவிடம் விளக்கினர். விருதுநகர் அருப்புக்கோட்டையை சேர்ந்த காந்திநகர் பகுதியை சேர்ந்தவர் பாஜக சுற்றுச்சூழல் அணி மாவட்ட தலைவர் பிருத்திவிராஜ். இவர் தனது குடும்பத்துடன் வீட்டை போட்டுவிட்டு பந்தல்குடியில் தனது உறவினர் இல்ல நிச்சயதார்த்தத்திற்கு சென்று விட்டார். பின்னர் மீண்டும் இரவு 9:10 வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீடின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு வீட்டின் உள் அறையில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 2,60,000 ரூபாய் பணம் திருடு போனது தெரிய வந்தது. இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.